ரைட் ஓகே. அப்போ நாங்கள் வந்துட்டு பிள்ளைகள் யூனிட் 7 நான் படிச்சு கொண்டிருக்கிறோம். 12 சிலபஸை நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். 12 சிலபஸில் நாங்கள் ஒன்று இருந்து 6 வரை ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். நாங்கள் இன்ஷால்லா பிள்ளைகள் உங்களுக்கு 1 2 3 ரிவிஷன் ஒன்று செய்வேன். ரிவிஷன் பேப்பர் ஒன்று 6க்கு ஒரு பேப்பர் ஒன்று செய்யணும். சரி 4 5 6க்கு ஒரு பேப்பர் ஒன்று செய்யணும். அப்போ நீங்கள் அந்த பேப்பரை செஞ்சீங்க என்ன படிக்காத ஆக்களுமே என்ன செய்யலாம், 1 இருந்து 6 ரிவிஷன் பண்ணலாம். நான் அதுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேள்விகளும் தருவேன், உங்களுக்கு தருவேன். அப்போ நீங்கள் அதை 2 அது இந்த 6 பாடத்துக்கு வந்து 2 டியூட்டையும் படிச்சீங்கன்னா போதுமான வரைக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ள ஃபுல்லாகவே 2 டியூட் செட் பண்ணிக்குது. அப்போ அதுக்குரிய எக்ஸாம்கள் வந்துட்டு இன்ஷா அல்லா இந்த 20ஆம் தேதி 19ஆம் தேதி அப்படி நடக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க, 1 2 3 அதே போல் 4 5 6 ரெண்டையும் ரிவிஷன் பண்ணி எடுங்க. சரியா அப்படி சரி. இப்போ நான் 13 சிலபஸில் 7 8 9 என்னோட டைம் டேபிள் படி ஒரு கிளாஸ் நடக்குது. 7 8 9 உங்களுக்கு தெரியும். புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 4 நாளைக்கும் 7 8 9 நடக்கும். இந்த வீக் பிள்ளைகள் இந்த வீக் காலையிலையும் ஒரு கிளாஸ் போடுவேனா, காலையில நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி 11ஆம் பாடம் ஸ்டார்ட் ஆகும். எங்களுடைய டைம் டேபிள் எப்படின்னு சொன்னா 7 8 9க்கு ஒரு டைம் டேபிள் போட்டிக்கிறோம். உங்களுக்கு தெரியும். டைம் டேபிள்கள் இல்லாட்டி கேளுங்க, இல்லாட்டி நான் குரூப்லேயே போடுறேன். கொஞ்சம் இருங்களா. இந்த டைம் டேபிள் படி தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். உங்களோட குரூப்ல போட்டிக்கணும். புதுசாக ஜாயின் பண்ணார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சில ஆக்களுக்கு கிளாஸஸ்ல ப்ரோசஸ் தெரியாம இருக்கலாம். எங்களோட கிளாஸ்ல வந்துட்டு ஃபுல்லாவே 1 இருந்து 6 முடிச்சிட்டோம். நாங்க முடிச்சுட்டு இப்ப நாங்க 7ஆம் பாடத்துல 3 தலைப்பு படிக்கிறோம். சாரி 7ஆம் பாடத்துல 4 தலைப்பு இருக்குது. அப்ப இந்த 7 8 9 பிள்ளைகள் உங்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி சனி குரூப்ல டைம் டேபிள் போட்டிக்கிறேன். மற்றது நாங்க 10 11 12 படிக்கிறோம். அதுல 10ஆம் பாடம் முடிச்சிட்டோம். நாங்க புதுசா ஜாயின் பண்ணாங்க 10ஆம் பாடத்துல ரெக்கார்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும், எடுத்துதான் படிச்சு கொள்ளணும். 10ஆம் பாடத்துல ரெக்கார்ட்ஸ் குரூப்ல போடுவோம், அல்லது நீங்க என்ன செய்யலாம் கேட்டு எடுத்துக்கொள்ளையிலும். நாளைக்கு நாங்க இன்ஷால்லா நாளைக்கு நாங்க 11ஆம் பாடம் ஸ்டார்ட் பண்ணுவோம். விளங்கிட்டா? கிளாஸ்ல ப்ரோசஸ் விளங்காட்டி கேட்கணும், விளங்காம படிக்காதீங்க. அந்த 11ஆம் பாடத்துக்குரிய நோட்ஸ் ஆல்ரெடியும் போட்டிக்கிறேன். புதுசா ஜாயின் பண்ணாக்கள் இருப்பீங்க. இப்ப புதுசா ஜாயின் பண்ணாக்களுக்கு இப்பைக்கு நான் என்ன செய்யறேன், நோட்ஸ் உங்களோட குரூப்ல போட்டு விடுறேன். அதை நீங்க என்ன செய்யுங்க, பிரிண்ட் பண்ணி எடுத்து நாளைக்கு ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இதான் எங்களோட கிளாஸஸ் ப்ரோசஸ். புதுசா ஜாயின் பண்ணாக்கள் இந்த கிளாஸஸ் என்ன மாதிரி போகணும்னு சொல்லி தெரியாம இருந்தா எனக்கு என்ன செய்யுங்க, என்ன கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நான் 13 சிலபஸ் எங்களோட மீடியாவில் 12 சிலபஸ் மிக்குது. 13 சிலபஸ் 2 கைடு இது. கைடை பேஸ் பண்ணி படிக்கிறார்கள். 12 கைடையும் படிப்பீங்க, 13 கைடையும் படிப்பீங்க. 12 கைட்ல 6 யூனிட்ஸ் இருக்குது. இதுல அநேகமான ஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நோட் பண்ணி வைங்க. இதுக்குள்ள அந்த 6ஆவதுக்குள்ள என்னத்தை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி கேள்வி வரலாம்னு சொல்லலாம். நாங்க உதாரணமா எந்த யூனிட்ஸுக்குள்ள அதிகளவான கேள்விகள் வரன்னு நாங்க கெஸ் பண்ணி சொல்லலாம். நிறைய பேர் கேட்டீங்க. உங்களுக்கு பிள்ளைகள் 1 இருந்து 6 பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறேன்னு சொன்னா 1ஆம் பாடத்துக்குள்ள பெருசளவான்னு சொல்லல, பெருமளவாக்குங்கிறது சான்ஸ் குறைய. எப்படி சரி ஒரு கேள்வி வருது 2023 ஒரு கேள்வி, 24 ஒரு கேள்வி, 25 ஒரு கேள்வி. இப்ப 23ல வந்த கேள்வி நம்மளோட பாடம் ஃபர்ஸ்டா இந்த பல்கலைக்கழகத்துல இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டுன்னு கேட்டார். சொல்லுங்க அப்ப இந்த பல்கலைக்கழகம் இலங்கையில ஃபர்ஸ்ட் அறிமுகம் செய்த பல்கலைக்கழகம். வெரி குட். அது பிறகு 2024 ஒரு கேள்வி கேட்டான் பிள்ளைகள். நம்மட பாடம் தனியான பாடம் வாரத்துக்கு முன்னாடி கற்பிக்கப்பட்ட பாடங்கள் கேட்டான். என்னென்ன பாடம் இருக்கு சொல்லுங்க. ரைட். அப்ப அப்படி ஒரு அடுத்தது நீங்க பாக்கணும், உங்கள்கிட்ட நீங்களும் கெஸ் பண்ணலாம். நான் இப்பதான் இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கெஸ் பண்ணி கொண்டிருக்கேன். ஃபைனல் செமினார் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் இப்ப செட் பண்றேன். அப்ப அதுல நீங்க எல்லாம் பாஸ் பேப்பர்ல பார்த்தா உங்களுக்கும் பிடிச்சு கொள்ளே. இப்ப 2025 ஒரு கேள்வி வந்துச்சு பிள்ளைகள். ஒரு கையில பாஸ் பேர் அடுத்து பாருங்க. 2025 நான் நினைக்கிறேன் இந்த வெகிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகத்துல இதழியல் கற்கை நெறி அந்த பாட விதானத்தை அறிமுகப்படுத்தி கேட்ட யாரு சொல்லுங்க அப்போ? அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு என்ன விஷயம் நான் சொல்ல வாரேன்னு சொன்னா 2023ல ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின். சரியா? 2023ல ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின், 2024ல ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின், 2025ல ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் 1ஆம் பாடத்துக்குள்ள இருந்து. அப்ப உங்களுக்கு மனசில் அப்படி சின்ன பிள்ளைகள் 1ஆம் பாடத்துக்குள்ள இருந்து ஒரு கேள்வி வரலாம்.
அது அநேகமா உலகத்தை வச்சு கேட்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, முதலாம் பாடத்துல உலக அறிமுகம், இலங்கை அறிமுகம், துறைசார் பாடம் இருக்குது. அப்ப அதுக்குள்ள என்ன செய்யலாம்னா இலங்கையை கேட்டிக்காங்க 2 வாட்டி. அப்ப அடுத்தது கேட்கிறேன்னு சொன்னா உலகத்தை தான் கேட்கலாம். நீங்க உலகத்துக்குள்ள 11 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் இருக்கல, நான் போட்டு படிச்சிருக்கோம்டா. முதலாம் பாடம் படிச்ச பிள்ளை தெரிஞ்சிருக்கும். அந்த 11 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் படிச்சு கொள்ளணும். முதலாம் பாடத்துக்கு கேள்வி வரல, சரியா? சரி, 2ஆம் பாடத்துக்குள்ள வரேன்னு சொன்ன பிள்ளைகள் அந்த கூறுகள்னு சொல்லி படிச்சோம் நாங்க. எத்தனை கூறு இருக்குது தொடர்பாடல்? 11. அந்த 11 கூறும் நீங்க கட்டாயம் படிச்சு கொள்ளணும். உங்களுக்கு வரல கட்டாயம். ஏன்னு சொன்னா உங்களோட பாஸ் பேப்பரை செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பாஸ் பேப்பர் ஃபுல்லா பகுப்பாய்வு செய்யறேன். அப்படிதான் நீங்களும் படிக்கிறேன். அப்படிதான் எக்ஸ்பெக்டட் கேள்வி எடுக்கிறேன். சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க அந்த மெத்தட். அப்ப இந்த 7-8 வருஷம் பாஸ் பேப்பருக்குள்ள கூறுகள் வராம ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செட் பண்ணல. 11 கூறும் கட்டாயம் நீங்க படிக்கணும், சரியா? அந்த 11 கூறும் 2ஆம் பாடத்துக்கு படிச்சீங்கன்னா போதும். இனி எங்களை இயல்புலையும் நோமலா பாருங்க. அந்த இயல்புகளை பேஸ் பண்ணி கேள்வி வருது. இயல்புகளையும் பார்த்தீங்கன்னா சரி. இதில் இனங்காணல் உங்களுக்கு தேவையில்லை. இனங்காணல் நோமலா பார்க்கலாம். அது பொதுவான அர்த்தம், ஆங்கில அர்த்தம், தமிழ் அர்த்தம், அது நோமலா பார்க்கலாம். இனி வரைவிலக்கணம் 5. இனி அங்கால தொடர்பாடல் அடிப்படை செயற்பாடு தகவல் வளங்கள் அது வந்திருக்குது பாஸ் பேப்பர்ல 2021 வந்திருக்குது. 2ஆம் பாடத்துக்குள்ள எதை நீங்க மெயின் பண்ணி படிக்கணும்னு சொன்னா இயல்புகளும் கூறுகளையும் எல்லாம் கிளியரா படிச்சு கொள்ளுங்க, சரியா? ரைட். 3ஆம் பாடத்துல எல்லாமே படிக்கணும். 3ஆம் பாடம் ஃபுல்லா ஒரு பிள்ளை நோமலா எஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் பாஸ் ஆகுறேன்னு சொன்னா 3ஆம் பாடத்தை படிங்க. ஏன்னு சொன்னா எம்சிக்கு கேள்விகள் அறிக்கை அல்லது பகுதி 2 வினாக்கள் அறிக்கையிலும் தொடர்ச்சியாக பிள்ளைகள் இந்த 3ஆம் பாடத்தை பேஸ் பண்ணி வருது. 3ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைப்பு இருக்குது சொல்லுங்க போறாள்? 3 தலைப்பு இருக்குது. வடிவங்கள் மாதிரிகள், வகைகள், வடிவங்கள், மாதிரிகள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் பிள்ளைகள் இதுவரைக்கும் வராமண்டு இல்ல, சரியா? நீங்க இந்த செமினார் பேப்பர் நான் எடுத்து போறேன்னு பாருங்க. எல்லாமே இல்லை நான் சொல்றேன். சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராம விடலாம். சில பேர் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க, நீங்க வேண்டாம் செமினார் பேப்பரை போடு, நான் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு பாருங்க. போன முறை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்து நிறைய விஷயம் வந்துச்சு. அது இப்படித்தானே, அது ஒரு லக் தானே, அதிர்ஷ்டம். படிச்சுமே படைப்பாக்கத்துல அப்படி ஒரு டைம் வரும், ஒரு டைம் வர மாட்டுச்சு. நான் சொல்றேன் நீங்க ஓவரால் எல்லாம் படிக்கணும். எம்சிக்கு செய்யறதாக இருந்தால் ஓவராலா படிக்கணும். நான் சொல்ற விஷயம் என்னன்னா சில விஷயங்கள் நான் உண்மைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பாஸ் பேப்பர் வச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே பிள்ளைகள். பாஸ் பேப்பர்ல கடந்த கால பாஸ் பேப்பரை பார்க்கக்குள்ள அது தொடர்ச்சியா வருன்னு சொல்லக்குள்ள நாங்களும் தொடர்ச்சி எடுக்கல தானே. அதை பேஸ் பண்ணி தானே இப்ப சொல்றேன் நான். மத்தபடி நீங்க என்ன செய்யணும், 12 பாடத்தையும் ஃபுல்லா படிக்கணும், சரியா? படிக்காம போகாதீங்க. நான் சொல்றேன் இந்தந்த பகுதிகளுக்கு இருந்து ஒவ்வொரு முறையும் கேள்வி வருது நான் சொல்றேன். அதுல வகைகள் இருக்கல, தொடர்பாடல் வகை இருக்கல, 6 வகை. அந்த 6 வகையும் ஒவ்வொரு முறையும் பாஸ் பேப்பர் கொஸ்டின். 6 வகை இல்லாம பாஸ் பேப்பர்கள் இல்ல, செக் பண்ணி பாருங்க. போன முறை ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட், அதுக்கு போன முறை ஆல் எக்ஸ்பெக்டட், அதுக்குள்ள பொசிஷனா தொடர்பாடல் வந்துச்சு, மெய்நிகர் தொடர்பாடல் வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு முறையும் பாஸ் பேப்பர் கொஸ்டின் வருது பிள்ளை. நீங்க செக் பண்ணி பாருங்க ஒருக்கா. நினைக்கிறேன் ஒரு புள்ள ஒன்று எடுத்துக்குது. போன வருஷம் ஒரு புள்ள அப்படியே நோட் பண்ணி தந்துச்சு. நினைக்கிறேன் டில்சானியாரோ. இந்த முறை தனவதி சொல்லி ஒரு புள்ள நோட் பண்ணி எடுத்து நான் உங்களோட குரூப்ல போட்டு விட்டேன் நினைக்கிறேன். எனக்கு அனுப்பினாங்க. லஸ்ரீபாவம் எடுத்தேன் நினைக்கிறேன். அப்படி நிறைய பேர் எடுத்து அனுப்பினீங்க. எனக்கு பேர்கள் யாகவும் வந்தது சொல்றேன். நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, சரியா? அப்படி எடுத்து படிச்சானே உண்மைக்கு நீங்க கெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கே விளங்குது. ஒவ்வொரு முறையும் கேள்வி வருது. அப்ப நம்ம அதை எப்படி அழுத்தமா படிக்கொண்டதுதான் செல்லவாரு. சரி, அடுத்தது இந்த வடிவம் இருக்குல்ல, வடிவத்துக்குள்ள எல்லாம் படிக்க தேவையில்ல. போன முறை முறை சார வந்திருக்குது. அதுக்குள்ள நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னா அழிக்கை எழுத்து இன்னும் மட்டும் நான் பார்த்து வச்சுக்கிறேன். நான் லாஸ்ட் டைம்ல செல்லுவேன். 3 வடிவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மத்ததுல வந்துட்டு சிலதில் வாரத்தை அப்படியே எடுக்க மாட்டான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பார், சரியா? மாதிரிகளும் உங்களுக்கு கட்டாயம் பிள்ளைகள். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று பாருங்க. 2020 நான் நினைக்கிறேன் ஒஸ்குடிஸ்டா மாதிரி, 21 வரல, செக் பண்ணி பாருங்க. 22 ஒஸ்குடிஸ்டா மாதிரி, 23 ஒஸ்குடும் ஷெனோன் வீவரும், 24 அரிஸ்டோட்டில் மாதிரி, 25 ஹப் மாதிரியோட ரிலேட்டடா அவர்கள் எடுத்துக்கிறார். ஹப் மாதிரி வச்சு எடுத்துக்கிறார். சோ மாதிரியையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வருது. இப்ப எங்கட பேப்பர்ல எந்த மாதிரி வராம இருக்குன்னு சொன்னா இது வராம இருக்குது. நீங்களே கெஸ் பண்ணுங்க. அப்போ அரிஸ்டோட்டல் வந்திருக்குது, ஒஸ்குடிஸ்டம் வந்திருக்குது, ஷெனோன் வீவர் வந்திருக்குது. இப்ப இதே ஒன்று லாஸ்ட் இருக்குது எங்களுக்கு ஹெரோல்டி லாஸ்வெல்ட் மட்டும் வராம இருக்குது.
அதை கொஞ்சம் நாங்க பார்க்கலாம். சரி, நீங்க 4 மாதிரியும் படிச்சு தான் இருக்கணும். அதுக்குள்ள ஹெரோல்டி லாஸ்ட்ல போடல பாருங்க. அப்ப கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலுமா இல்லையா? பண்ணிடும். சரியா? ரைட். அப்படியே நீங்க போனீங்கன்னா 4ஆம் பாடம். 4ஆம் பாடத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 4.1 இருக்கலாம், பாரம்பரிய ஊடகம் இருக்கலாம். அந்த பாரம்பரிய ஊடகத்துக்குள்ள இருந்தும் ஒவ்வொரு முறையும் கேள்வி எடுக்கிறேன். நான் கெஸ் பண்ணீங்கன்னு பாருங்க. 2023 பாரம்பரிய ஊடகங்கள்ட்ட சிறப்பியல்பு கேட்டேன். செக் பண்ணி பாருங்க. 2024 பாரம்பரிய தொடர்பாடல முக்கியத்துவத்தை கேட்டுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. 2025 அந்த நாட்டார் பாடல்கள் ஒண்ணு கேட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். பாரம்பரிய ஊடக முறைகளை கேட்டுக்கிறேன். அதுக்குள்ள நாட்டார் பாடல் வந்திருக்குது, வராம இருக்குது. நாட்டார் கதைகள், கிராமிய நாடகங்கள், கிரிய சடங்கு, அதை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, நீங்க ஒரு பாஸ்பர் செக் பண்ணி பாருங்க பிள்ளைங்க. இனி அப்படியே போனீங்க வெகுசன ஊடகத்துக்குள்ள நீங்க படிக்கிறது. வெகுசன ஊடகத்துல பண்பு வந்திருக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா போன முறை வெகுசன ஊடகத்துல விசேட பணிகள் வந்துச்சு. இந்த மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்டு நான் படிச்சேன்னா மேற்பார்வை செய்தல், அதே போல பொருட்கோடல், இணைப்பாக்கம் செய்தல், சமூகமயமாக்கல் இருக்கலாம், அது வந்திருக்குது. அதுல 2 விஷயம் வந்திருக்குது, 2 வராம இருக்குது. அந்த இருக்கல அப்படி இல்லை. இந்த மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்டு இருக்கலாம், அது ஃபர்லு ஆயின்னு உங்களுக்கு. ஒவ்வொரு முறையும் பாஸ் பேப்பர்ல அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கிறேன். இப்ப 2024 MCQ 23 பாட்டு, இந்த முறை 25 பாட்டு மாறி மாறி கேள்வி கேட்கிறேன். அது கட்டாயம் படிக்கணும். கட்டாயம்ன்றது கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. அப்படியே போனீங்கன்னா அங்கால ஹெரோல்டி லாஸ்வெல்ட பணிகள் நிறைய வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் வரல ஹெரோல்டி லாஸ்வெல்ட. இந்த டிப் வரக்கூடிய சான்சஸ் அதிக அளவா இருக்குது. ஹெரோல்டி லாஸ்வெல்ட பணிகள் சொல்லுங்க. பொறுத்தர் ஹெரோல்டி லாஸ்வெல்ட பணிகளை என்னது? ஹெரோல்டி லாஸ்வெல்ட பணிகள் என்ன இருக்குது சொல்லுங்களேன் பாப்போம். உலகம் முழுவதும் செய்தி வழங்கல், பெருநரது எண்ணம் மற்றும் கருத்துக்களை மாற்றல். கண்காணித்தல், உலகம் முழுவதும் செய்தி வழங்கல், பெருநரது எண்ணம் மற்றும் கருத்துக்களை மாற்றும் ஆற்றல், இப்படி இருக்குது. அதை நீங்க என்ன செய்யணும் பார்க்கணும். அதுல வில்வஸ்டாம்ட வைவாம் இருக்கலா, அது 2023 பாஸ் பேப்பர்ல 3ல 3வது கொஸ்டின் நினைக்கிறேன். 3ல 3 நினைக்கிறேன். அந்த கலந்துரையாடு சபையில வைபாவம், ஆசிரியர் வைபாவம், பாதுகாப்பு வைபாவம் இருக்கலா, அது வந்திருக்குது. சரியா? அப்ப அதுக்குள்ள நீங்க ஹெரோல்டி லாஸ்வெல்லையும் அங்கால என்ன அந்த மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்டு விசேட மணிலையும் பார்க்கலாம். சரியா? இப்படியே நீங்க போனீங்கன்னு சொன்னா அப்படியே உங்களுக்கு அங்கால அச்சு ஊடகம் இருக்குது, பத்திரிகை, சஞ்சிகை, புத்தகம். அதுக்குள்ள பாட்டு கேள்வி வரல இது வரைக்கும், MCQ தான் வந்திருக்குது. அப்படி அங்கால போனீங்கன்னா தொலைக்காட்சியில பண்பு, வானொலியில பண்பு ரெண்டையும் பாருங்க பாட்டுக்கு. அதே போல வானொலி நிகழ்ச்சி வகை, தொலைக்காட்சி நிகழ்ச்சி வகையும் பாட்டுக்கு பாருங்க. இனியங்கள சினிமா. சரி, அவ்வளவு விஷயம் தான். 4ஆம் பாடம். 5ஆம் பாடத்துக்குள்ள போனீங்கன்னா 5ஆம் பாடத்துக்குள்ள அறிமுகம் ஃபுல்லாவே MCQ தான். 5ஆம் பாடத்துல எதை பேஸ் பண்றேன்னா பண்பாடு வகைப்படுத்தல் 6 இருக்கலாம். 6 வகையும் பேஸ் பண்ணி பாஸ் பேப்பர் கொஸ்டின் பாருங்க. நான் சொல்றது 2020 பிரசித்த பண்பாடு நினைக்கிறேன், 21 பிரசித்த பண்பாடு, 21 வரல நினைக்கிறேன், 22 பிரசித்த பண்பாடு கட்டுரை கல்வி, 23 பூகோள பண்பாடு, 24 பிரசித்த பண்பாடு, 25 ஊடக பண்பாடு. செக் பண்ணி பாருங்க ஒரு பாஸ் பேப்பரை. இப்படி ஒவ்வொரு டிப்பும் எங்களுக்கு பண்பாடு வகையை பேஸ் பண்ணி கேள்வி வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் பிள்ளைகள் பண்பாடு வகையை பேஸ் பண்ணி 6 பண்பாடு வகை இருக்கலாம். சொல்லுங்க அப்ப 6 பண்பாட்டு வகை. பாரம்பரிய பண்பாடு, வெகுசன பண்பாடு, மரபான செவ்வியல் பண்பாடு, பிரசித்த பண்பாடு, ஊடக பண்பாடு, என்னடி பூகோள பண்பாடு. ரைட், ஓகே. அப்ப எப்படி என்ன செய்யுது பிள்ளைகள்? 6 வகை இருக்குது. 6 வகையும் வரைவிலக்கணம் வந்திருக்குது. எஸ் வரைவிலக்கணத்துல EP டெய்லர்ட வந்திருக்குது, மலினோஸ்கி வரல, டைனமிக் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் வரல. நீங்க அதை கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். விளங்கிட்டா? டெய்லர்ட வரைவிலக்கணம் 24 நினைக்கிறேன், அது ஒரு கேள்வி வந்திருக்குது. அப்ப நீங்க மலினோஸ்கிடையும் டைனமிக் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனையும் பாருங்க. அது பிறகு நீங்க பண்பாடு வகை கட்டாயமா படிக்கணும். என்ன சொன்னா அதை நான் கெஸ் பண்ணிடுறேன். அது என்ன பிரசித்த பண்பாடு வந்து திரும்ப போடுறேன். ஊடக பண்பாடு தான் போன முறை டிஃப்ரெண்டா எடுத்தான். நீங்க பாக்குறேன்னு 2 பண்பாடு கம்பேர் பண்ணி கேட்கலாம், அல்லது மரபார்ந்த பண்பாடு அதுல கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். இதோட உங்களுக்கு 5ஆம் பாடம் முடியுது. அங்கால 6ஆம் பாடத்தை பொறுத்த உங்களுக்கு அறிவு அந்த முன்னுக்கு விலங்கறிவு பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வந்திருக்குது. விலங்கறிவு பேஸ் பண்ணி 2024 பாஸ் பேப்பர்ல 7வது கொஸ்டின் ஒரு கேள்வி வந்திருக்குது. இனி அங்கால விலங்கறியோட வரைவிலக்கணம் இருக்கல, ஐரோப்பிய ஒன்றியம், அதுவும் ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின். வராமண்டு சொன்னா ஜேம்ஸ் போடர் இருக்குது, 21ஆம் நூற்றாண்டு தேய்ச்சிருக்குது. தேசிய ஊடக விலங்கறிவுக்கான தேசிய நிலையம் அமெரிக்கா, அதை கொஞ்சம் பாருங்க. எப்படி கேட்கலாம்னு சொன்னா அந்த தேசிய ஊடக விலங்கறிவுக்கான தேசிய நிலையம் அமெரிக்கா சொல்ற
அந்த வரைவிலக்கணத்தோட கூறுகளை குறிப்பிடுன்னு சொல்லி கேட்கலாம் இடத்துல. அது நான் சொல்லி தந்திக்கணும். ஐரோப்பிய ஒன்றியமும் தேசிய ஊடக வழங்குறதுக்கான தேசிய நிலையம் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட சேம் விஷயம். அதுல எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு கூறு எட் ஆகுது. இதுல அந்த தேசிய ஊடக விலங்குகளுக்கான தேசிய நிலையம் அமெரிக்கா இருக்கலாம், அதுல எக்ஸ்ட்ரா ஒரு கூறு ஒன்று எட் ஆகுது. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, செயற்றிறமிக்க வயல் செயற்பாடல் ஊடகம். வெரி குட், எக்ஸலன்ட். பாருங்க, அப்ப படிச்சுக்கிறீங்க. ரைட். அப்ப எப்படி என்ன செய்யறது? செயற்படுபெறுநராக என்ன செய்யறது? செயற்படுன்னு இது பாருங்க. அப்ப அப்படித்தான் கெஸ் பண்ணி படிக்கிறேன். செல்லிதாரம் படிக்கிறதுக்கு ஐடியா அப்படித்தான். எல்லாத்தையும் தலைக்குள்ள ஓட்டி இல்லாது. இப்ப இருக்கிற டைமுக்கு எல்லாத்தையும் தலைக்குள்ள எடுத்து படிக்கிற கஷ்டம். இப்படி நான் கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். உண்மைக்குமே பாருங்க, அந்த விஷயம் வாரது சான்ஸ் குறையதான் பிள்ளை. சரியா? உண்மைக்கும் சொல்றேன். இப்படி ஒரு போன முறை வந்து அப்படியே தூக்கி போட மாட்டானே, அப்படியே தூக்கி போடுறது சான்ஸ் குறையதான். உண்மைக்குமே வராத விஷயங்கள் தான் நிறைய எடுக்க பார்ப்பார். சரியா? அப்படியே போனீங்கன்னு சொன்னா ஊடக விலங்குகளிட 3 சித்தாந்தங்கள் இருக்குது. அதுல நீங்க பாக்குறது தனிப்பட்ட அவதானம். அறிவு கட்டமைப்பு பாஸ் பேப்பர் கொஸ்டின், திறன்களும் பாஸ் பேப்பர் கொஸ்டின் எல்லாம் தெரியுது. நீங்க தனிப்பட்டவானதை பாருங்க. சரியா? இல்ல ஜேம்ஸ் பொடர் வரைவிலக்கணம் போன முறை பாஸ் பேப்பர்ல வந்துட்டு ஜேம்ஸ் பொடரிக்கர்ல அவர் வந்துட்டாரு. அவர் 2022 வந்திருக்காரு. போன முறையும் வந்துட்டார். இந்த முறை வரது சான்ஸ் குறைய ஜேம்ஸ் பொடர். ரைட். அப்படியே போனீங்கன்னு அங்கே நாங்க அந்த இந்த விமர்சனம் வேணே ஊடக விமர்சனம், அல்ல நீங்க விமர்சனத்தை கொஞ்சம் பார்த்து வைங்க. ஒரு 4 மார்க்ஸுக்கு கேட்கலாம். விமர்சனத்தை பார்த்து வைங்க. இனி அங்கால பிள்ளைகள் நீங்க படிச்சிருப்பீங்களே, ஊடக தகவலை விமர்சிக்கிற விமர்சன அம்சம் 8 தலைப்பு இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு கண்ணொண்டு வைங்க. அதுக்குள்ள இந்த மார்க்சிய திறனாய்வு, பெண்ணியம் சார் திறனாய்வு, உளப்பகுப்பாய்வு ஒவ்வொரு முறையும் கேள்வியில வருது. அது வருது. அதுல ஒரு கண்ணொண்டு வைங்க. இனி அதுக்குள்ள நீங்க ஊடகம் அன்றாட வாழ்க்கை, இனி ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம், அப்படியான தலைப்புகளை விளங்கி எடுங்க. விளங்கிட்டு அதை பாடமாக்க போகாதீங்க. நான் உங்களுக்கு ஷோர்ட் தந்திரிப்பேன். உங்களோட நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்பீங்க. நீங்க பாருங்க. அப்ப அந்த 8 தலைப்பு இருக்குது. அந்த 8 தலைப்பையும் நீங்க ஷோர்ட்டா எழுதி வச்சிருப்பீங்க. சரியா? அந்த 8 தலைப்பையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஷோர்ட்டா விளங்கி எடுத்தீங்கன்னா போதும். கடைசியா ஊடக மற்றும் தோற்ற மயக்கத்துல முடியும் நினைக்கிறேன். விளங்கிட்ட உங்களுக்கு. அதோட நீங்க அங்கால விமர்சன ரீதியான பெருநடிக்க வேண்டிய பண்புகளும் எங்களோட பாஸ் பேப்பர் கொஸ்டின் போன முறை இந்த முறை வாரத்துக்கு சான்ஸ் குறைய பிள்ளைகள் நீங்க பாக்குறேன்னு சொன்னா அங்கே ஊடக தகவல் ஒன்றை பகுப்பாய்வு செய்யும் போது பயன்படுத்தும் அடிப்படை அம்சங்கள் அது 2024 பாஸ் பேப்பர்ல நான் நினைக்கிறேன் 4 கூரை மென்ஷன் பண்ணி கேட்டிக்கிறேன். வராம இருக்கிற 6 கூரையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இவ்வளவுதான் நீங்க 12 சிலபஸுக்குள்ள படிக்கிற முக்கியமான விஷயம். இந்த நிறைய பேர் கேட்டு கொண்டிருந்தீங்க எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்க. திறன்கள் வந்திருக்குதுனே 2017, 19, 21, 23, 25 இன்னொரு புள்ள நோட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி நிறைய பேர் நோட் பண்ணி எடுக்கணும். இப்ப நான் பார்த்த மட்டும் சொல்றேன். இப்ப நிறைய பேர் நீ என்ன செய்யணும், ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பரை வச்சு ஃபுல்லா லைன்ல வைங்க. வச்சு ஃபுல்லா பாருங்க. இப்படி வந்திருக்குது, ஒரு தாள் ஒன்று எடுத்து எழுதுங்க. இப்படித்தான் படிக்கிறேன். லேசா படிக்கலாம், நான் தரது மட்டும் படிக்கல நினைக்காதீங்க. உங்களோட தியாகம், உங்களோட முயற்சி ஒண்ணு தேவை பிள்ளைல. எடுத்துட்டு நீங்க கஷ்டப்படணும், நீங்க யோசிக்கணும். நீங்க செய்யற விஷயம் தான் உங்களுக்கு பலன் அடிக்கும். நீங்க தேடல் ஒன்று இருக்கணும் உங்கள்கிட்ட கட்டாயம். சரியா? நான் கெஸ் பண்ண விஷயமே இவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள் 12 சிலபஸுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல என்ன செய்யுங்க, அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஓவரால் எல்லாத்தையும் படிங்க. ஓவரால் எல்லாத்தையும் படிச்சுட்டு இன்னும் சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்யலாம், கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதான் விஷயம். சரியா? அப்ப இதோட உங்களுக்கு 12 சிலபஸ் முடியுது. அதுக்கு ஒரு எக்ஸாம் 1, 2, 3 ஒரு பேப்பர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். 4, 5, 6 ஒரு பேப்பர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரெடியா இருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. இஞ்சால என்ன செய்யுது, 7, 8, 9 போதும் ஒரு டைம் டேபிள் படி. அங்கால 10, 11, 12 டைம் டேபிள் படி போகுது. இந்த விஷயங்கள் கிளியரா உங்களுக்கு? சரி, டவுட் இருக்குதா? பாடத்துக்குள்ள போமா என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம். சரி, டவுட் இருந்தா கேட்கலாம். இது கிளியரா இருக்குதா? யூனிட் 7க்கு போகலாம். ரைட், ஓகே. அப்ப நாங்க பிள்ளைகள் இந்த யூனிட் 7ல 4 தலைப்புல படிச்சு கொண்டிருக்கிறோம். சரியா? படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அறிமுகம் சொல்லி படிச்சோம். அதே போல படைப்பாக்கு தன்மையின் அடிப்படை கூறுகள்னு சொல்லி படிச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல படைப்பாக்க ரீதியான மொழிப்பாவனை தான் இப்ப நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப படைப்பாக்க ரீதியான மொழிப்பாவனை செல்லக்குள்ள பிள்ளைகள் பிரதானமாக எங்களுக்கு இந்த ஊடகங்கள்ல, குறிப்பாக அச்சு ஊடகங்கள்ல படைப்பாக்க மொழிப்பாவனை எப்படி இருக்குது, நாங்க லாஸ்டா படிச்சோமே ஒவ்வொரு ஊடகங்களையும் படைப்பாக்க மொழிப்பாவனை எப்படி புலப்படுத்தப்படும் சொல்லிங்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் டியூட்ல நாங்க முன்னுக்கே படிச்சிருந்தோம். சரி, இந்த டியூட்டி தானே, இந்த டியூட்ல லாஸ்ட் பேஜ பாருங்க.
நான் நேத்து படிச்சேன். ஒவ்வொரு ஊடகங்களையும் எப்படி படைப்பாக்கம் பயன்படுத்தப்பட்டு சொல்லி இங்க ஷோர்ட்டா போட்டிக்கிறாங்க. அவங்க ஷோர்ட்டா சொன்ன விஷயங்களை தான் இப்ப நானும் செய்ய போறேன், டீப்பா படிக்க போறோம் விளைஞ்ச உங்களுக்கு. இப்ப அதுல நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நேற்று ஒரு விஷயம் நான் பார்த்திருந்தேன். அதுல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேத்து. அந்த அச்சு ஊடகங்கள்ல படைப்பாக்க மொழிப்பாவனை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நாங்க அச்சு ஊடகங்கள்ல படைப்பாக்க மொழிப்பாவனையானது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இருங்களா, இந்த ரெக்கார்டை கட் பண்ணுவோம்.